ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஷேர வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ள போயிடலாம். நிஃப்டி இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதா வந்துட்டு ஒரு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது வந்து ஒரு ரெட் கேண்டிலோட வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தோட ஆட்டோ சேல்ஸ் எல்லாமே வந்தது. அது வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதனால, வெள்ளிக்கிழமை அதுமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோ ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா இறக்கிட்டாங்க. அதுக்கான அந்த ரீசன் தான் வந்துட்டு நிஃப்டி அப்படிங்கிறது இப்போ இறங்கியிருக்கு. இந்த 5 நாள் ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்துட்டு ஒரு ஏத்த இறக்கமா பெருசா இல்லாம ஃப்ளாட்டா கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவா போயிட்டு இருந்தது. பட் இந்த 5வது நாள் வரும்போது அந்த டேட்டா வெளில வந்தோனே, மார்க்கெட் அப்படிங்கிறத கீழ வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அடுத்தது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் ஓட டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் டேட்டா பார்க்கும்போது 5 நாள் ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வந்துட்டு பையிங் ஜோனுக்குள்ள வந்திருக்காங்க. மிச்ச எல்லா நாளும் வழக்கம் போல டிஏஎஸ் தான் நம்ம மார்க்கெட்ட வந்து தாங்கி புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து சில்வர். கோல்டு, சில்வர் வந்து லாஸ்ட் 30 டேஸ்ல பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் தரல. அதுவும் சில்வர் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து போயிருக்கு. அடுத்தது நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்க இடிஎஃப்லாம் வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, கோல்டு, சில்வர், பிரைவேட் பேங்க்கு. லாஸ்ட் 1 மந்த் பெரிய லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. பட் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நான் வந்து பார்க்குறேன். கோல்ட பொறுத்தவரையும். சில்வருமே வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் போயிட்டு இருக்கு. அஸ் வெல் அஸ் வந்து பிரைவேட் பேங்க்கும் இப்போதைக்கு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா என்டையர் பிரைவேட் பேங்க்குமே வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கனால அந்த பீஸும் வந்து கீழ இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம பொறுத்தவரையும் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம்ல பீஸை பொறுத்தவரையும் நமக்கு பெரிய லெவல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது இந்த இடிஎஃப் மூலமாக வந்து எடுக்கலாம். அடுத்ததா இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல என்டிபிசி, பிபிசிஎல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிவிஸ், பவர் கிரிட் இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு மோர் தென் 4% மேல நல்ல லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மிட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாரண்ட் பவர், சுஸ்லான், பந்தன் பேங்க். இந்த பந்தன் பேங்க் நம்ம நல்லா பேசி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இந்த 1 வீக்லயே பாருங்க 10% ரிட்டர்ன் அப்படிங்கிறது இது மூலமாவே கிடைச்சிருச்சு. அடுத்தது ஸ்மால் கேப்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் இந்த ஷேரும் 98 ரூபீஸில் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அப்புறம் 150 ரூபீஸ் வரும்போது நான் செல் பண்ணிட்டேன். பட் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. கிரானுவல்ஸ், ஐஎக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இது எல்லாமே வந்து மோர் தென் 8% மேலே ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வந்து கொடுத்துருக்கு. இது டாப் லூசர் வந்து பார்க்கும்போது ஈச்சர் மோட்டார்ஸ் 5% வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்தது எல்டிஐ மைண்ட்ரி, எம்என்டம், விப்ரோ இது எல்லாமே வந்து டாப் லூசரில் வருது. மிட் கேப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் எஸ்டேட்டு, மேக்ரோடெக் டெவலப்மெண்ட், ஏசிசி இவங்க எல்லாமே வந்து லூசரில் உட்காராங்க. ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிர்லா சாஃப்ட், சொனாட்டா, சிஎஸ்பி பேங்க் இவங்க எல்லாமே லூசருக்குள்ளே வந்து உள்ளே வராங்க. 52 வீக் ஐ லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது நிஃப்டி 200ல ஜொமேட்டோ நல்லா வந்து 52 வீக் ஐயில் வந்து மேலே போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தோம். இன்ஃபோ எட்ஜி, ஐஎக்ஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே 52 வீக் ஐ அப்படிங்கிறத தொட்டிருக்கு. 52 வீக் லோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஷேர்ஸ் எதுவுமே உள்ளே வரல. அடுத்தது இந்த வாரத்துக்கான ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐபிஓ வந்து ஓப்பனில் போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஓலா எலக்ட்ரிக், இன்னும் வந்து சேல்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஐபிஓ அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த 2 ஐபிஓவும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று கிரே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு 10லேருந்து 15%க்குள்ளே தான் இருக்குது. இப்படி இருக்குது. க்ளோசிங் ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8% வரும். லிஸ்டிங் ஆகும்போது ஒரு 5% லிஸ்டிங் ஆகிட்டு அப்புறமா 2-3 நாளில் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போயிட்டு உள்ளர போய் நம்ம ஃபுல்லாகவே மாட்டிப்போம். அதனால் இது ரெண்டுத்துலையும் நான் ரிஸ்க் எடுக்கிறதா விரும்பலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து மைனஸில் வந்து இருக்காங்க. ரிசர்வ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மைனஸில் வந்து இருக்குது. டோட்டல் பாரோயிங்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பெரிய லெவலுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இவங்க வந்து வச்சிடல. ரூ. 76க்கு வந்து ஐபிஓ ப்ரைஸ் உள்ளே வராங்க. உள்ளே வரட்டும். உள்ளே வந்தோன்னே கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஆல்ரெடியே வந்துட்டு இவங்களுக்கு பெரிய வேல்யூ தரல. அதனால் இறங்கும். இறங்கி ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் போகும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன மினிமல் ரிஸ்க் அப்படி எடுக்கலாம். கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒன்று வந்து இந்த கம்பெனி எப்படியா தடுமாறி ஒரு ப்ராஃபிட் எடுத்துன்னு வர கம்பெனியாக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை ஒன்றுமே முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி யார்கிட்டயாவது விற்றுருவாங்க. அப்படி விற்கும் பட்சத்தில் பெரிய கம்பெனி எதாவது அக்யூர் பண்ணிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால ஒரு மினிமம் லெவல் ரிஸ்க் அப்படிங்கிறத கடைசியில் இந்த ஷேர் லிஸ்ட் ஆகி உள்ளே வந்து ரொம்ப அடிமட்ட ரேஞ்சில் போகும்போது எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாலஜி. பட் ஐபிஓ அப்படின்னு வரும்போது ரெண்டுத்தையுமே நான் இந்த வாரத்துக்கு கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுமாதிரி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் யூடியூப் வந்து நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணணும். ஸோ இந்த வாரத்துக்கான டிஸ்கஷனில் வந்திருக்க ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டில் ஆல்ரெடி 2 ஷேர் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். கேஆர்பிஎல் அந்த எல்டி ஃபுட்ஸு. ஸோ திருப்பியும் ஏன் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 2-3 வாரம் டிஸ்கஷன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎல் ரிசல்ட் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ரிசல்ட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரே நாளில் 9% அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து இது இறக்குனாங்க. ரிசல்ட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு தான் வந்து வந்திருக்கு. 2021க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து கம்மியாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு நமக்கே தெரியும். ரைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பெருசாக நடக்கலை. ஸோ அதனால அவங்களுக்கு ரெவன்யூங்கிறது வரல. பட் ஆனால் அவங்களோட டொமஸ்டிக் ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இதேமாரி எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணனால அவங்களுக்கு 15% வந்து அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ப்ராஃபிட் வராமல் இறங்கிக்கிட்டே இருக்கோ இந்த பேன் முடிகிற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் வந்து பண்ணுவேன். ஒன்ஸ் இது கிளியர் ஆகிறதுக்கு எப்போ ஆகும் தெரியல. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது இந்த பேனை ரிமூவ் பண்ணணும்னது. அப்போ ரிமூவ் பண்ணும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ஷேரில் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியாலஜி. அடுத்தது நம்ம ஜூலை சேல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலோடது. அதில் ஒரு கம்பெனி மட்டும் அடிப்படையில் என்டையர் வந்து ஆட்டோமொபைல் செக்டரே வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிறது சரியாக வரல. அதில் மாருதி சுசுகி, டாடா மோட்டார், ஈச்சர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, மகேந்திரா, ராயல் என்ஃபீல்டு எதுலேயுமே பெரிய லெவலில் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதனால என்டையர் நிஃப்டி ஆட்டோ இன்டெக்ஸு 2% அப்படிங்கிற அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதுவும் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் நல்லா வந்துட்டு லாஸ் அப்படிங்கிறத வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த டைம்லையும் நான் ஆட்டோ செக்டரில் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரே ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் டிவிஆர். இதுக்கான ரீசன் என்னங்கிறது நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு பயங்கரமாக என்லார்ஜ் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. லீடர்ஷிப்பும் அதுக்கேற்ற மாதிரியான பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. டெப்ட்டை கம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்டையராக ஒர்க் பண்ணனால ஸோ இது லாங் டேர்மை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாடா மோட்டார்லேருந்து ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ அதுக்கு சாம்பிளாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த டாடா மோட்டார்ஸோட சப்சிடரி கம்பெனியும் அதில் ஜாயின்ட் வெஞ்சர்ஸுமே பாருங்கள் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, இது மூலமாக எவ்வளோ ரெவன்யூ வந்து அவங்களுக்கு வரும்ன்ட்டு. அதில் ஒரு கம்பெனி இந்த டாடா டெக்னாலஜி இதுதான் வந்து இப்போதைக்கு லிஸ்டிங் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அடுத்தது டாடா மோட்டார் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத இப்போ மெர்ஜ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இதில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது. முன்னாடியும் இது இருந்தது தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாக வந்து ஒர்க் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் முன்னே இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது அவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக அவங்களோட கார்ப்பரேட் ஆக்ஷனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது 2024 வந்து வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் 2 ஷேர் அப்படிங்கிறது மோட்டார் கம்பெனிலேருந்து லிஸ்டிங் ஆகி போயிட்டுருக்கு. ஒன்று வந்து டாடா மோட்டார், இன்னும் வந்து டாடா மோட்டார் டிவிஆர். ஸோ இந்த டாடா மோட்டருக்கும் டாடா மோட்டார் டிவிஆருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா டிவிஆர் வந்து ஓட் ரைட் அப்படிங்கிறது இல்லை. அதனால் இதை வந்து டீலிஸ்ட் பண்ணி இது வந்து டாடா மோட்டரோட மெர்ஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ரேஷியோ சொல்லிட்டாங்க 7:10. நீங்கள் வச்சிருக்க ஒவ்வொரு 10 டாடா மோட்டார் டிவிஆருக்கும் 7 டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது கடைசியாக ரிலீஸ் பண்ண அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ்குள்ளே வந்துடும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் வந்து டாடா மோட்டார் கமர்ஷியலாகவும் டாடா மோட்டார் பேசஞ்சராகவும் வந்து 2 பிரிக்க போகிறாங்க. இதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது அவங்க போர்டுலேருந்து வந்துருச்சு. இதை வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12 to 15 months ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சரில் என்னென்னலாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகுது. அடுத்து வந்து ஜிஎல்ஆர் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் வந்து உள்ளே போயிடும். அப்புறம் மிச்சம் இருக்க பேசஞ்சர் கார்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். கமர்ஷியலை பொறுத்தவரைக்கும் கமர்ஷியலாக என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே கமர்ஷியலோட ஷேர்ஸ்குள்ளார வந்து போயிடும். ஸோ இது வந்து ஒன் செட் ஆஃப் த கார்ப்பரேட் ஆக்ஷன். இது இல்லாமல் டாடா மோட்டார்ஸ்லேருந்து இந்த வருஷத்துக்கு டாடா டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்று லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ்குள்ளே டாடா மோட்டார் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. இதை வந்து இப்போது டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது அவங்க போர்டு கிட்டேருந்து கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து இப்போ மெர்ஜ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 9 to 12 months ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகும் பட்சத்தில் இந்த இயர் எண்டு இல்லைன்னா மேபி நெக்ஸ்ட் இயரில்
அந்த டாடா கேபிட்டலை ஒரு நியூ ஐபிஓவாக லான்ச் பண்ணுறதுக்கும் ஒரு பிளான் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து இருக்குது. ஸோ இப்படி என்டையராக வந்துட்டு இறங்கி ஒர்க் பண்ணனால ஒரு லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதனால தான் இப்போதைக்கு இங்கே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த டாடா கேபிட்டல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஒர்க் அப்படிங்கிறது டாடா சன்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாடா சன்ஸும் டாடா கேபிட்டலும் அப்பர் லேயரில் இருக்கறனால கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால் டாடா கேபிட்டல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த இயர் இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மேபி டைம் எடுக்கும். ஆனால் வந்து மார்க்கெட்லேருந்து ஐபிஓ வந்துடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் உட்கா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஐபிஓ மூலமாக உள்ளே வந்தது. ரூ. 25 அப்படிங்கிறது ப்ரைஸ் பேனில் வந்தது. இப்போதைக்கு ஒரு 100% ப்ராஃபிட்டில் வந்துட்டு நல்லா மேலே போயிட்டு இருக்க ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இவங்களோட மற்ற ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக வச்சுருக்காங்க. கிராஸ் என்பிஏ அப்படிங்கிறது கம்மியாக வச்சுருக்காங்க. நெட் என்பிஏங்கிறது நம்ம எதிர்பார்த்த அளவில் கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ்குள்ளே தான் உள்ளே இருக்காங்க. ஒரு டீசெண்டான ஷீட் அப்படின்னு இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஷேரை எங்கே கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் பாருங்கள் இந்த ரூ. 47 அப்படின்னு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ரிவர்சல் அப்படின்னு நடக்குது. அது இல்லாமல் இந்த ரூ. 47 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதுவரை இந்த ஷேர் அப்படின்னு கீழே போகாதனால இதை பாருங்கள் இதோட 4 வாட்டி நடந்துருச்சு. அதனால் ரூ. 47 அப்படிங்கிறது ஒரு நல்ல பையிங் ரேஞ்சாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லோவாகவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த பேங்கை பொறுத்தவரையும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெஸ்ட் 5 லோ பிஇ ரேஷியோ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது வந்து நான் போட்டு இருந்தேன். அதுக்கான என்டையர் டீட்டெயில் ஏன் வந்துட்டு இது வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன். மேபி இந்த வீடியோ எண்டில் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். புதுசாக பார்க்கணும் நண்பர்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதில் வந்து பார்க்கும்போது ஒன்று நட்கோ ஃபார்மா ரூ. 1000 டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இப்போ 1300 கிட்ட நல்ல மேலே போயிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ இதுலேருந்து ஸ்பிளிட் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6800 கிட்ட ட்ரேடிங் அப்படின்னு நடந்துட்டுருக்கு. அதனால் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ஷேர் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கான ரெக்கார்ட் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 5th ஆகஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகும் பஸ்ஸில் ஒரு ரூ. 1000 இல்லை 1200 கிட்ட வந்து ஸ்ப்ளிட் ஆகி கீழே வரும். அப்படி வந்துச்சுனாலும் அங்கே கன்சிடர் பண்ணாலும் ஒரு லோ பிஏ தான் இருக்குது. ஆனால் டாக்டர் ரெட்டியை பொறுத்தவரையும் ஃபார்மாவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி நல்லா வந்து ரெவன்யூ தரதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அதில் பார்க்க முடியுது. அடுத்தது 3வது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஐடிசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா வந்து ஒரு ரேலி கொடுத்தது. இப்போ தான் ரூ. 500 போயிட்டு திருப்பியும் ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படின்னு நடந்துட்டுருக்கு. அடுத்தது கேஆர்பிஎல் இதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம். மணப்புரம் ஃபினான்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் 40 to 50% அளவுக்கு ரேலியை கொடுத்துட்டு இப்போ சின்ன ஒரு கரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லா ஷேர்ஸுமே ஒரு நல்ல ஷேர்ஸு. எங்கெங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய டிப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருந்த டேட்டா. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்துட்டு யூடியூப் வந்து ஏகப்பட்ட இடத்துக்கு புஷ் பண்ணும். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.